ஊருக்குன்னு போயிட்டாங்களா உனக்கெல்லாம் ஒரு கரண்டி எண்ணெய் கொடுக்க மாட்டாங்க ஆயா ஒரு 2 லிட்டரா கூட ஆயா எதுக்கு காலையில கொண்டு போய் பஜ்ஜி போண்டா மெதுவடன்னு சுட்டு நல்லா திங்கிற பலகாரமா சரி 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 போனால் வரட்டும் நல்லா எந்திரிச்சு போங்க பூத்து பக்கத்துல போக சொல்றீங்க நீதான் சொன்னீங்க போனால் போகட்டும் இல்லையா நாம் இருவரும் பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் வரட்டும் ஓ வீண் வார்த்தைகள் ஆமா சரி ஸ்ரீராகவதற்கும் தெய்வீக சபை ஆமா மாபெரும் புண்ணிய சபையானது ஆ அந்த தெய்வலோகத்திலே கூட்டினார் தேவர் சபை தேவர் சபை ஆமா இந்த பூலோகத்தில் அலை கடல் போல் அமர்ந்துள்ளார்கள் நமதரும் ரசிக்க பொதுமக்கள் நமக்கு எப்பேற்பட்ட சபை ராஜ புண்ணியமான சபை ராஜ புண்ணியமான சபை ஆமா இப்பேற்பட்ட புண்ணியமான சபை முன்பதாக இன்று ஓரிரவு சதுரட்டு வணக்கம் செய்துள்ளார் இதற்காக இந்த பச்சையம்மனுக்காக ஆமா அதாவது மாதந்தோறும் அமாவாசை என்று இந்த பச்சையம்மனுக்காக தெருக்கூத்து நாடகம் நடைபெறுவது வழக்கமாக நம்ம செட்டு பச்சையம்மன் நாடக சபை நடக்கிறது வழக்கமா இருக்கு ஆமா நம்ம இன்னிலிருந்து ஜாயின் ஆயிருக்கிறோம் ஆமா டேய் அண்ணா டேய் அப்பா சரி விடுறா அண்ணா நான் கூப்பிடுறது பரவாயில்ல அப்பான்னா அது என்ன அர்த்தம் அப்படிதான் எப்படி ஆமாம்மா அதாவது நடத்தக்கூடிய நாடகத்தின் பேர் தான் என்ன சத்யாவதி கல்யாணம் சத்யாவதி திரு கல்யாணம் ஆமா அதாவது இருந்தவன் தாலி கட்டுறது செத்த பணத்துக்கு தாலி கட்டுறது ஆமா ஆமாம்மா இந்த நாடகத்திலே சபை நாடி வந்தபடியால் நான் யார் என்பது பேர் என்ன இந்த நாடகத்திலே என்னை கொன்று என்ன நடக்கும் உன்னை கொன்றால் கேஸ் நடக்கும் இல்லையா பேசதான் பள்ளி சில்லற காசாடு கொட்டி போயிரும் ஆமா சரி நான் பேசல அதாவது இந்த நாடகத்திலே எமது விருத்தாந்தங்கள் என்ன எமது பேர்நாமம் என்ன சொன்னால் தெரியும் கெட்டவருக்கு தான் தெரியும் கல்வியின் அருமை அந்த பெற்றவருக்கு தான் தெரியும் பிள்ளையின் அருமை எமது பேர்நாமம் தெரிவிக்கிறேன்
அண்ணா ஆமா மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்குது அண்ணா பாப்பா எங்கேயாவது பேராமத்து எடுத்துரைத்தேனே சரி உன் செவியண்டு காதில் நின்றதா இல்லையா ஐயோ நுழையவே இல்லையே என்னண்ணா வர வேண்டாம்னாலும் வந்துடுறேன் மத்தாலக்காரன் போயாம இருக்குதே அப்படி மத்தால போட்டு அந்த அடி அடிக்கிறானே தெரியல மத்தால சத்தம் சரி இங்க மக்கள் சத்தம் அதனால ஒண்ணும் கேட்கலாயா கேட்கவில்லையா ஆமா அண்ணா ஓய் எமது பேர்தான் என்ன தெரியுமா நம்ம பேரு டே அப்பா சரி விடுறா அண்ணா ஏன் பாப்பா வலிக்குதா இல்ல நோவுது சரி அண்ணா நான் செப்பு சிலை அழகி செப்பு சிலை அழகி நான் செந்தூர பொட்டழகி பொட்டழகி நான் சிரித்த முகத்தழகி எனக்கு முத்து முத்து பல்லழகு பல்லழகு அம்மா எனக்கு 1000 தாதிமார்கள் அலமேந்து நிற்க ஆலமேந்து நிற்க எமது அழகான பெயர் தான் சத்தியவதி என்று நிற்கலாம் ஓ சத்தியாவதி ஆமா சரி அம்மா அம்மா சத்தியாவதியாக இருந்தாலும் எமது பேர் சத்தியவதியாக இருந்துட்டாலும் ஓய் நான் ஒரு பெண்ணாக நான் பிறந்திருந்தாலும் இந்த உலகத்திலே நான் எப்படி ஜனனமானவர் எப்படி ஜனனமானவர் தாயார் தந்தையார் யார் தெரியுமா? யார் தந்தையார் அம்மா அம்மா தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பது சான்றோர் வாக்கு சான்றோர் வாக்கு அந்த சான்றோர் வாக்குக்கு நீங்க என்னை அன்போடும் பாசத்தோடும் இந்த உலகிற்கு அறிமுகம் செய்த மாசற்ற மணிவிளக்கு தாயார் தந்தை யார் தெரியுமா?
எப்படி உட்காந்துக்கிட்ட நீயா உட்கார்ந்த நீ உட்காந்து நானும் உட்காந்துக்கிட்டேன் சரி வா பாப்பா தான் ஆடி காலுக்கு போய் உட்காருது உனக்கு என்ன நோக்கால நீ போய் உட்கார்ற நேரம் வரைக்கும் ஆடினது பார்க்கல ஏய் ஓய் என்ன காலடி ஃபுல்லா போட்டுன பார்க்கல வாட்ட கால நல்ல தமாசுகார கோமாளி அம்மா வேற ஒருத்தர் சொல்லிட்டா என்னை 10 மாதம் 300 நாள் 3000 தசவி நாடி அள்ளி செல்லமாக அன்போடு ஈண்டெடுத்த ஆய் வளர்ப்பிருக்குதாயா என்னை அன்போடு ஈண்டெடுத்த என் தாயாரோ சஞ்சனா தேவி என்று அழைக்கலாம். ஓ சஞ்சனா தேவி. ஆமா சரி. தாயொன்று இருந்தால் தந்தை ஒன்று வேண்டும் அல்லவா? என் தந்தையார் யார் தெரியுமா? யாரு? அண்ணா ஓய் தோல் மீது தொட்டல் கட்டி தொடை மீது நடைவளைக்கு சீராட்டி பாராட்டி என்னை சிறப்புடனே வளர்த்து எனக்கு அழகிய பேர் சுட்டிய என் அன்பு தந்தையோ சத்தியசீலன் என்று அழைக்கலாம். ஓ சத்தியசீலன். ஆமா சரிமா. சத்தியசீலனுக்கும் சஞ்சனா தேவிக்கும் வாழைக்கு ஒருவளை போல ஆமா சரி வாழைக்கு ஒருவளை போல தாயிற்கு தலைமகளாக அன்பு மகளாக நான் பிறந்தேன். நீங்க பிறந்தீங்க. ஆமா சரி அம்மா. அம்மா அப்படி இருவருக்கும் அள்ளி செல்லமாக அன்பு மகளாக நான் பிறந்திருந்தாலும் அம்மா என் மனதிலே தீராத ஒரு குறை ஒன்று உள்ளதம்மா. என்னமாச்சு? அம்மா அதை நினைக்கும் பொழுது அதாவது கண்ணாடின் மீது ஒரு கல்லானது பட்டா எப்படி சிதறமோ அத்தன்மை போல என் மனமானது கண்ணாடி பட்ட கண்ணாடி போல்
யானைங்க தாய் இல்லாமல் இந்த தரணையில் வாழலாச்சு. எனக்கு மாதா இல்லாமல் இந்த மண்ணுலகில் பாவி வாழலாச்சுனே கண்ணம்மா. தாயில்லா பிள்ளை என்று தலைமையில் அடிப்பார்கள். ஆமா. அப்படி இழிவாக இளனமாக பேசினார்களோ, அப்படி பேசி இருந்தாலோ என் தாயார் எப்படி திரும்ப மாண்டு மணிந்தார்கள். என் தாயாருக்கு உடல்நல குறைவால சூழ நோய் சூழ்ந்து என் தாயார் மாண்டு மணிந்தார். இந்த மண்ணுலகை விட்டு வயலுலகம் போனார். மண்ணுலகம் விட்டு வயலுலகம் போனார். ஆமா. சரி. தாயில்லாமல் நான் இருந்த பிள்ளையாக தாயில்லாமல் தனித்து நின்றபடியால் என் தந்தையார் எப்படி எல்லாம் வளர்த்தினார்கள் தெரியுமா? ஒரு தாயில்லாம ஒரு பெண் பிள்ளை தனித்து நிற்கிறாளே என்று தாயில்லாத குறை கூட தாயில்லே என்று அந்த குறையே எனக்கு இல்லாமல் படிக்கு என் தாயார் வாழ்ந்து மனித காரணத்தினால என் தந்தையார் எப்படி எல்லாம் வளர்த்தினார்கள் தெரியுமா? அம்மா எனக்கு பாலருவா சோழருவா எனக்கு பாலோடு அன்னத்தை பகிர்ந்தெடுத்தார் என் தந்தையார். சரி. தரையில நான் நடந்தால் என் பாதமெல்லாம் மண்ணாகும் என்று எனக்கு தங்கத்தால தவெடுத்து தரணியில் விட்டு அழகு பார்த்தார்கள். யார்? என் தந்தையார். இந்த வீதி வழியாக இப்படி வீதி வழியாக நான் விளையாட சென்றால் என் விரலெல்லாம் மண்ணாகும் என்று என் தந்தையாரு வெள்ளியால தகடெடுத்து இந்த வீதி வழியாக விட்டு அழகு பார்த்தார் என் தந்தையார். வீதி வழியாக? ஆமா. சரி. என் தந்தையார் சத்தியசீலன். ஆமா. சரி அம்மா. அப்படி என்னதான் செல்வ செழிப்பாக என்னை தந்தையார் வளர்த்திருந்தாலும் தாயில்லாமல் இயங்குவார் என்று. ஆமாம்மா. என்னதான் தந்தையார் தாய்க்கு நிகராக இருந்துட்டாலோ ஒரு பெண்ணாகப்பட்டவன் ஒரு ஆண் குழந்தையா இருந்தா தெரியப்படுத்தாது. ஒரு பெண்ணாகப்பட்டவன் ஒரு தாயின் அரவணைப்புல இருந்தால் தான் சரியாக இருக்கும். அதனால என் தந்தையார் என்ன செய்தார் தெரியுமா? எனக்கு தாயார் வேண்டும் என்று எனக்கு அம்மா வேண்டும் என்றார் மட்டும். ஆமா. அதாவது தாய் பாசம் இல்லாமல் பிள்ளை இனிமேல் வளரக்கூடாது என்பதற்காக எனக்கு சிற்றடை சித்தி ஒரு அழகிய அவங்க பேரு குணவேகை. சரி. அவர்கள் திருமணம் செய்து வந்தார்கள். யார்? என் தந்தையார். எனக்காக. சரி. அப்படி வந்து சில ஆண்டு காலம் தான் கழிந்தது. ஆமா. சரி. என் தந்தையாரோ என் தாயின் மீது அதீத பற்று கொண்டவர். சரி. என்னதான் இருந்தாலும் கூடி வந்தவர்கள் அல்லவா? அதனால என் தாயாரை மறக்க முடியாத காரணத்தினால அவர்கள் மீது கொண்ட பாசத்தினாலும் பற்றினாலும் அந்த ஏக்கத்தாலேயே அம்மா என் தந்தையாரும் பாடுபடுதார். அம்மா சில காலம்தான் தந்தையோடு இருந்தேன். தந்தையாரும் ஆண்டு மடிந்தார். தாயாரும் இல்லாமல் தந்தை
இல்லாமல் இப்பொழுது என் சிற்றடி அரவணைப்பிலே எங்கு கலிங்க தேசத்திலே வந்து வருகிறோம். கலிங்க தேசத்தில் ஆமா. சரி. என்னதான் தாயில்லா பிள்ளையாக இருந்தாலும் என் தந்தையாருடன் இல்லாமல் இருந்தாலும் ஆமா எனக்கு அவங்க குறையே எனக்கு இருக்காது. என் சிற்றனை சித்தின்னு சொல்லக்கூடாது, எனக்கு மற்றொரு அண்ணன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் எங்க அம்மானே சொல்லலாம். அந்த அளவுக்கு பாசமா நேசிக்கிறாங்க. ஆமா சரிமா. அந்த அளவுக்கு பாசமாக என்னை வளர்த்து வருகிறார்கள். சரி. அதனால தினந்தோறும் காலை எழுந்த உடனே எமது வேலைகள் எல்லாம் முடித்து விட்டு எமது சிற்றனை பாதத்தை வணங்கி விட்டுதான் மற்ற வேலையை நான் தொடங்குவேன். ஆமா. என்னதான் இருந்தாலும் தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்கு மந்திரம் இல்லை. அதனால தாய்க்கு நிகரான தெய்வம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அதனால எங்க அம்மாதான் எனக்கு தெய்வம். அம்மாதான் தெய்வம். எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே தெய்வம் எங்க அம்மா மட்டும்தான். அம்மா மட்டும்தான். வேற கெதியே எனக்கு இல்ல. சரிமா. யாரும் இல்லாத அனாதை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படியா? ஆமா. சரிமா. என் தாய்க்கு நான் துணையாக, எனக்கு என் தாய் தான் துணை. உங்களுக்கு தாய் தான் துணை. ஆமா. சரிமா. அப்படி இருந்தாலும் என் தாயார்பட்ட குணபேதகிய இன்றைய தினத்துல நான் காண வேண்டும். அப்படியா? ஆமா. கூட்டு வருகிறோம். அரண்மனையில் இருப்பார்கள். உடனடியாக சென்று அழைத்து வார்கள். சத்தியவதியாகப்பட்டவள் தன் அம்மாவாக வழங்கப்பட்ட குணபேதையை அழைக்க குணபேதகை சபை தர்பார் மற்ற